ஹாய் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023ல ரிலீஸ் ஆன டெத் நோட்டீஸ் என்ற ஒரு சைனாக்காரன் பண்ணிருக்க தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கே ஒரு நல்ல படத்தை உங்ககிட்ட சொல்ல போறோம்ன்ற ஒரு ஃபீலிங்ஸுங்க. ஏன்னா இந்த படத்தோட கதையா இருக்கட்டும், சீன் பை சீன் வர இன்வெஸ்டிகேஷனா இருக்கட்டும், இதுக்கு நடுவுல ஒரு சீரியல் கில்லர் எங்க யார எப்போ எப்படி கொலை பண்ணுவான்னு யோசிச்சே வர பரபரப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மேல ரோஜா பூமால இதாண்டா ட்விஸ்ட்னு நம்ம முடியெல்லாம் நிக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட கொடுத்து பாருங்க. தாறு மாறு தக்காளி சோறா இருக்கும். மொத்தத்துல ஒரு நல்ல படத்தை உங்கள்கிட்ட சொல்ல போறோம்னு எனக்கு ஒரு சந்தோஷங்க. நீங்களும் அதே சந்தோஷத்தோட உள்ள வாங்க. அருமையான ஒரு படத்தை 1/2 மணி நேர கேப்புக்குள்ள பாத்துருவோம். ரைட்டுங்களா? சோ படத்தை ஓபன் பண்ணா 2009 அக்டோபர் 7ஆம் தேதி படத்தோட ஹீரோ சும்மிங்க முடிச்சிட்டு லாக்கர்ல வந்து இவரோட திங்ஸ் எடுத்துட்டு இருக்கப்போ ஹீரோ அவரோட போன் எடுத்து பார்த்தா இவரோட மனைவி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10 போனுக்கு மேல வந்திருக்கு. ஹீரோ மறுபடியும் அவரோட மனைவிக்கு வீடியோ கால பண்ண அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோவோட மனைவியையும் அவ கூட சேர்ந்து இன்னொரு ஆளையும் ஒரு இடத்துல ஹேண்ட் கப்ல கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் சரி, ஹீரோவோட மனைவியும் சரி, அந்த இன்னொரு ஆளும் சரி, 3 பேருமே போலீஸ்காரங்க. இதுல ஹீரோ மனைவியோட பேரை நம்ம ஹீரோயினும், அந்த இன்னொரு போலீஸ்காரரோட பேரை நம்ம ஃப்ரெண்ட் காப்புன்னு வச்சுப்போம். யாரோ ஒருத்தவன் ஃப்ரெண்ட் காப்புக்கு மேல பாம்ப ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இன்னும் ஒரு நிமிஷத்துல அந்த பாம்பு வெடிக்க போகுது. ஹீரோவுக்கு இந்த பாம்பெல்லாம் டிஃப்யூஸ் பண்றதுல நாலேஜ் அதிகம். அதனாலதான் ஹீரோயின் ஹீரோவுக்கு அத்தனை கால் பண்ணிருக்கா. இப்ப ஹீரோயினோட வீடியோ கால்ல கனெக்ட் ஆகி அங்க சிச்சுவேஷன் என்னன்றதெல்லாம் ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பதட்டமாகிடுறாரு. ஏன்னா பாம்பு வெடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. பாம்புல இருக்கிறதோ ரெட் ப்ளூன்னு 2 ஒயரு. இந்த ரெண்டுல எதை கட் பண்ண சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ முழிச்சிட்டு இருக்காரு. டைம் ஆகுறதுனால ஹீரோயினே ப்ளூ கலர் ஒயரை சூஸ் பண்ணி அதை கட் பண்றதுக்கு முன்னால இங்க பாருடா, இன் கேஸ் நான் ஒயரை கட் பண்றப்போ பாம்பு அடிச்சு செத்துட்டேனா நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்னா சேர்ந்து வாழ்வோம்னு காதல் ஊசி ஒன்ன போட்டுக்கிட்டே ஹீரோயின் ப்ளூ ஒயரை கட் பண்றா. இவங்க எதிர்பாராத விதமா பாம்பு வெடிச்சிருது. இத வீடியோ கால்ல கனெக்ட் ஆயிருந்த ஹீரோ பாம்பு வெடிக்கிறதையும் லைவா பாக்க பாம்பு வெடிச்சதும் குடுகுடுன்னு ஹீரோ சம்பவ இடத்துக்கு ஓடி வந்தா அங்க ஹீரோயினும் சரி ஃப்ரெண்டு காப்பும் சரி 2 பேரும் அடையாளம் தெரியாத அளவுக்கு எரிஞ்சு சாம்பலாய் செத்து போயிட்டாங்க. பொண்டாட்டி போயிட்டாலேன்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க சீனா கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அப்படியே 2019 நவம்பர் 2ஆம் தேதிக்கு வந்தா கடந்த 10 வருஷமா ஹீரோயின் போயிட்டான்ற ஃபீலிங்ல இருந்து ஹீரோ வெளியே வரவே இல்ல. ஏன்னா இன்னமும் ஹீரோயினோட சாவுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிக்கலையே. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஹீரோ இப்படிதான் இருப்பாரு போல. இப்ப ஹீரோவும் இவரோட பழைய நண்பர் ஒருத்தவரும் இவர் முன்னொரு காலத்துல போலீஸ்ல இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேரை நம்ம மேனேஜர்னு வச்சுப்போம். மேனேஜர் வேலை விஷயமா பிளைட்டை பிடிச்சு வெளிநாட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியிலேயே இன்னுமாடா 10 வருஷத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் நினைச்சிட்டு இருக்க, தட்டி உர்றாத, போக போக எல்லாம் சரியாயிடும், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா, அதை பார்க்க வேணாமா இப்படின்னு அட்வைஸ் மேல அட்வைஸா போட்டுக்கிட்டு அடா இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் என்னோட வீட்டுக்கு போயேன், ஒரு ஃபைல் எடுக்கணும், எடுத்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு மேனேஜர் சொன்னதும் ஹீரோவும் மேனேஜரோட வீட்டு அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே காரை நிறுத்துறாரு. மேனேஜர் ஃபைல் எடுக்கிறதுக்காக அபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள போறாரு. இங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. மேனேஜர் லிஃப்ட்ல ஏறத அந்த இடத்தோட சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி யாரோ ஒரு ஆள் இவனோட இடத்துல உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான். இவனோட முகத்தை நமக்கு காட்டல. அதோட இன்னொரு பக்கம் அபார்ட்மெண்ட்ல வெளியே கார்ல உட்கார்ந்து இருக்காரு இல்லையா ஹீரோ. ஹீரோவுக்கு எதிரில இருந்தா மேனேஜரோட பிளாட்ல இருட்டுக்குள்ள யாரோ உலா வந்துட்டு இருக்கிறத ஜன்னல் கண்ணாடி வழியா ஹீரோ பாத்துறாரு. பார்த்ததும் ஹீரோ பரபரப்பா காரை விட்டு இறங்கி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஓடி வந்தா ஏற்கனவே இந்த இடத்த ஒருத்தவன் ஹேக் பண்ணி வச்சிருக்கான்ல, அவன் லிஃப்ட ஹேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறான். சோ ஹீரோவால லிஃப்ட்ல போக முடியல. மேனேஜரோட பிளாட் வேற 10வது மாடியில இருக்கு. அதனால ஹீரோ பாதம் வலிக்க 10வது மாடி வரைக்கும் படிக்கட்டிலேயே ஏறி கரெக்டா ஒரு மேனேஜரோட பிளாட்டுக்குள்ள நுழையிறப்போ ஏற்கனவே பிளாட்ல ஒளிஞ்சிருந்தவன் ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடுறான். எவ்வளவோ சேஸ் பண்ணியும் கம்பியிலலாம் தொங்கி சாகசம் பண்ணியும் ஹீரோவால அவனை பிடிக்க முடியல. இதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சூப்பரண்டன்ட் வராரு. நம்ம அவரோட பேரை எஸ்பின்னு வச்சுப்போம். எஸ்பி மேனேஜரோட பிளாட்டுக்கு வரப்போ மேனேஜர் கழுத்து அறுபட்ட நிலைமையில செத்து போய் கிடக்குறாரு. சோ ஹீரோ மேனேஜரோட பிளாட்டுக்கு வரதுக்குள்ளேயே உள்ள இருந்த கில்லர் மேனேஜரை போட்டு தள்ளிட்டு இருக்கான். இப்ப உள்ள வந்த எஸ்பி மேனேஜரோட பாடியை பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்க்க யாரா அவன் நல்லா அடகு வச்சு ஆம மோதுற மாதிரி, ஓ பாம் ஸ்குவாட சேர்ந்தாளா, இவனுக்கு இங்க என்ன வேலை அப்படின்றத எஸ்பி ஹீரோ கிட்டே விசாரிக்கிறாரு. எஸ்பி எவ்வளவோ கேட்டாலும் ஹீரோ மௌனமாவே உட்கார்ந்திருக்க. அப்போன்னு பார்த்து திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஹீரோயின் இப்ப ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து ஹீரோ கிட்ட பேச்ச போடுறா. அதாவது ஹீரோயின் அங்க இருக்கிறது, ஹீரோயின் பேசுறதெல்லாம் ஹீரோவுக்கு மட்டும்தான் தெரியுது கேக்குது, மிச்சபடி யாருக்கும் தெரியல. சோ இன்னமும் ஹீரோயின் தான் கூடவே இருக்கிறதாகவும் அவ கூட நம்ம பேசிட்டு இருக்கிறதாகவும் ஹீரோ நினைச்சிட்டு இருக்காரு. வந்த ஹீரோயினும் டே கூமுட்ட அந்த ஆள் அவளை கேள்வி கேக்குறான்ல, ஏதாவது பேசி தொலைடா, எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்து இருந்தா உன்னை பைத்தியக்காரன்ற போறானுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ எஸ்பி கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதாங்க இந்த மேனேஜர் என்னோட பழைய ஃப்ரெண்டு, இவர் ஏதோ வெளியூருக்கு போறேன், அதுக்கு முன்னால என் கூட பேசணும்னு சொன்னாரு. நானும் என்னோட கார் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில இவரோட வீட்டுல ஃபைல் எடுக்கணும்னு சொன்னாரு. இவர் அபார்ட்மெண்ட் வாசல்ல நிறுத்திட்டு நான் காருக்குள்ள உட்கார்ந்திருக்கப்போ இவர் வீட்டு ஜன்னல்ல இருட்டுக்குள்ள யாரோ உலாத்துற மாதிரியே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டே எந்த ஜன்னல் வழியா இவர் யாரையோ பார்த்தாரோ அந்த ஜன்னலுக்கு ஹீரோயினோட நடந்து போக இப்ப ஹீரோ சுத்தி இருக்க ஆளுங்க ஹீரோ இருக்க சிச்சுவேஷன் இது
எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஹீரோ ஜன்னல் வழியா என்ன பார்த்தாரோ அதை அப்படியே விஷுவலா நமக்கு காட்டுறாங்க. அந்த கில்லர் இந்த மேனேஜரை கொலை பண்ணணும்னு ரொம்ப நாளா அவன் மேனேஜரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கான். மேனேஜர் அவரோட பிளாட்டுக்கு வரதுக்கு முன்னால அபார்ட்மெண்டோட பைப்பை பிடிச்சி ஏறி வந்த கில்லர் மேனேஜரோட பிளாட்டு கண்ணாடிய லேசரை வச்சு கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் மேனேஜர் உள்ள வந்திருக்காரு. இருட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த கில்லர் மேனேஜரை அட்டாக் பண்ணி கத்தியாலேயே வெட்டி சாகடிச்சிருக்கான். மேனேஜர் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ பிளாட்டுக்கு வந்திருக்காரு. இதை ஹீரோ எஸ்பி கிட்ட சொன்னதும் பக்கத்துல இருந்த ஒரு லேடி காப் லாஜிக்கான ஒரு கேள்வியை கேக்குறா. ஏங்க கில்லர் இப்படிதான் பிளாட்டுக்குள்ள வந்தான், இப்படிதான் மேனேஜரை கொலை பண்ணான்னு கருத்து கணிப்பெல்லாம் பங்கமா போடுறீங்க, ஓகே. ஆனா நீங்க மேனேஜரோட பிளாட்டுக்கு வந்ததும் சாக கிடக்குற மேனேஜரை பார்த்துட்டு இவரை காப்பாத்த ட்ரை பண்ணாம நீங்க ஏன் கில்லரை தொத்திட்டு ஓடுனீங்க அப்படின்னு லேடி காப் கேட்க, ஏமா இதுலயும் ஒரு கருத்து கணிப்பு இருக்குமா? என்னோட கார்ல இருந்து மேனேஜரோட பிளாட்டுக்கு போறதுக்கு 1.5 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அதுவும் லிப்ட்ல போனா மேனேஜர் கார்ல இருந்து இறங்கி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போன 1 நிமிஷம் கழிச்சு தான் நான் இவரோட பிளாட்ல யாரோ ஒரு ஆள் இருக்கிறத பார்த்தேன். மேனேஜரை கொலை பண்ணா அவர் வீட்லயே பதுங்கி இருக்கவன் கண்டிப்பா கொலை பண்றதுக்கு உண்டான வெப்பன்ஸ் இல்லாம இங்க வந்தே இருக்க மாட்டான். ஒருவேளை அது கன்னா இருந்திருந்தா மேனேஜரை காப்பாத்த வாய்ப்பே இல்ல. சப்போஸ் கத்தியா இருந்தா இவங்களுக்குள்ள சண்டை 30 செகண்ட் நடக்கும். அதுக்குள்ள நான் பிளாட்டுக்கு போனா மேனேஜரை காப்பாத்த ஓரளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே மேனேஜர் அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சு 1 நிமிஷம் கழிச்சு தான் நான் அதை நோட் பண்ணேன். சோ அதுல ஒரு 30 செகண்ட், இந்த சண்டைக்கான டைம் ஒரு 30 செகண்ட் வச்சுப்போம். மொத்தத்துல மேனேஜரை காப்பாத்த எனக்கு இருக்க டைம் 1 நிமிஷம். 1 நிமிஷத்துக்குள்ள நான் பிளாட்டுக்கு போலான்னு பார்த்தா லிப்ட் வேலை செய்யல. கார்ல இருந்து நான் லிப்ட்டுக்கு வரதுக்கே 20 செகண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் லிப்ட் இல்லன்னதும் நான் படிக்கட்டுல ஏற ஆரம்பிக்க நான் ஏறதுக்கு ஒவ்வொரு மாடிக்கும் 5 செகண்ட் ஆயிடுச்சு. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா டைம் 1 நிமிஷத்துக்கு மேல ஆயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எங்க இருந்தா மேனேஜரை காப்பாத்துறது? சரி மேனேஜரை கொலை பண்ண கில்லரையாவது பிடிக்கலாமே அப்படின்னு அவனை துரத்திக்கிட்டு ஓடுனேன். நடந்த கதை எல்லாத்தையும் ஹீரோ சொல்லியும் நல்லா கண்ணி கழியாத கடல் புறா மாதிரியே இருக்க எஸ்பி ஹீரோ சொல்றத நம்பாம செல்லாது நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்ல, எனக்கு என்னமோ நீ தான் மேனேஜரை கொலை பண்ணிட்டு இங்க புதுசா வேற ஒருத்தர் வந்த மாதிரி கம்பி கட்டுற கதை விட்டுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். எஸ்பி அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ இறந்த மேனேஜரோட பாக்கெட்ல இருந்து லேடி காப் சின்னதா ஒரு நோட்டீஸ கண்டுபிடிச்சு எடுக்கிறா. நோட்டீஸ்க்கு மேலேயே டெத் நோட்டீஸ்னு எழுதி அதுக்கு கீழே மேனேஜர் பண்ண தப்புக்காக அவர் சாக போறாரு, அவர் சாக போற நாள் 2019 நவம்பர் 2ன்னு எழுதிருக்கு. அதாவது இன்னைய டேட். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட். 10 வருஷத்துக்கு முன்னால ஃப்ரெண்ட் காப்பு மேல எவனோ ஒருத்தன் பாம் வச்சிருந்தான்ல, அந்த பாம் கூடவே இதே மாதிரி ஒரு டெத் நோட்டீஸ் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட் காப்போட பேர் எழுதி. அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினையும் ஃப்ரெண்ட் காப்பையும் கொலை பண்ண அதே கில்லர் தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் மேனேஜரையும் கொலை பண்ணிருக்கான். இது தெரிஞ்சதும் எஸ்பி இது சம்பந்தமா ஒரு பிரஸ் மீட்டிங் கொடுத்துட்டு இருக்காரு. பிரஸ் மீட்டிங் நடக்கிற இடத்துலயே அங்க இருந்த டிவிய ஒரிஜினல் கில்லர் ஹேக் பண்ணி அவன் பேச நினைச்ச விஷயத்த எல்லாரும் முன்னாலையும் பேசிட்டு இருக்கான். ஹலோ மக்களே, என்னோட பேரு டார்க்கர். 10 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயின் ஃப்ரெண்ட் காப்புன்னு 2 பேர் செத்து போனாங்கல்ல, அவங்கள கொலை பண்ணது நான் தான். அவங்க பண்ண தப்புக்காக அப்ப அவங்கள கொலை பண்ண. அதே மாதிரி இப்ப மேனேஜர் அவரோட வேலையை ஒழுங்கா செய்யாம அவர் பண்ண சில தப்புனால அவரை கொலை பண்ண வேண்டியதா போச்சு. நான் இதை இதோட நிறுத்தவும் போறது இல்ல. இந்த சொசைட்டில யார் யார் வேலையை ஒழுங்கா செய்யாம தப்பு பண்ணிட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் இதே தண்டனை தான் அப்படின்னு அன்னியன் பட பாணியில கில்லர் பேசி முடிச்சதும் இன்னொரு பக்கம் ஹீரோ 10 வருஷமா நம்ம பொண்டாட்டியை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சாகணும் தானே வெறியில இருக்காரு ஹீரோ. இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஹீரோ பாம் ஸ்குவாட்ல ஒர்க் பண்றவரு. அதே இடத்துல இருந்தா ஹீரோவால இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. சோ டிபார்ட்மெண்டோட கமிஷனருக்கு ஹீரோ கால் பண்ணி, தல உங்களுக்கே தெரியும் 10 வருஷமா தலை காட்டாத கில்லர் இப்ப திரும்ப வெளியே வந்திருக்கான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு தல, தயவு செஞ்சு இந்த கேஸை விசாரிக்கிற டீம்ல என்னையும் போடுங்களேன் அப்படின்னு ஹீரோ ரெக்வஸ்ட் பண்ண கமிஷனரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் நவம்பர் 3ஆம் தேதி எஸ்பியும் அவரோட டீமும் சேர்ந்து நடத்துற மீட்டிங்ல ஹீரோவும் கலந்துக்கிறாரு. 10 இயர்ஸ் பேக் கில்லர் ஹீரோயின் ஃப்ரெண்ட் காப்புன்னு 2 பேரை கொலை பண்ணதை நம்ம பார்த்திருந்தோம்ல. இது இல்லாம அதே நாள் அன்னைக்கு மதியம் அந்த டைம் கமிஷனரா இருந்த ஒருத்தவரையும் கில்லர் கொலை பண்ணிருக்கான். நம்ம அவரோட பேரு எக்ஸ் கமிஷனர்னு வச்சுப்போம். எக்ஸ் கமிஷனர் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்காக ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்க இவரோட கார் எடுக்கிறப்போ கார்ல பாம்பு அடிச்சு ஆளு இறந்துட்டு இருக்காரு. இவர் இறக்கிறதுக்கு முன்னால இப்ப எப்படி மேனேஜருக்கு ஒரு டெத் நோட்டீஸ் கிடைச்சிருக்கோ அதே மாதிரி எக்ஸ் கமிஷனருக்கும் ஒரு டெத் நோட்டீஸ் வந்திருக்கு. 2009 அக்டோபர் 7ஆம் தேதி நீ சாக போறேன்னு. அதுக்கு ஏத்த மாதிரியே மதியம் பாம்பு அடிச்சு இவர் இறந்துட்டாரா. அடுத்த அன்னைக்கு சாயந்தரம் தான் ஹீரோயின் ஃப்ரெண்ட் காப்புன்னு 2 பேரும் பாம்பு அடிச்சு இறந்திருக்காங்க வேற ஒரு இடத்துல. அங்கேயும் ஃப்ரெண்ட் காப்போட பேர் எழுதி ஒரு டெத் நோட்டீஸ் கிடைச்சிருக்கு. இது கில்லர் 10 வருஷத்துக்கு முன்னால பண்ண 3 கொலை. அதோட இப்பதான் அவன் மேனேஜர்ன்ற ஒருத்தவரை கொலை பண்ணிருக்கான். இத எஸ்பியோட டீமால ஒருத்தவரை சொன்னதும் உடனே எஸ்பி ஹீரோ கிட்ட, ஏம்பா தம்பி அப்போ செத்து போன ஹீரோயின் ஃப்ரெண்ட் காப் 2 பேருமே உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க தானே, கொஞ்சம் அவங்கள பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல்லன்னு கேட்க, இந்த ஃப்ரெண்ட் காப்பும் ஹீரோவும் ஜிகிடி தோஸ்துங்க. போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு ட்ரைனிங்க்கு போன இடத்துல இருந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள ரகசியம்ன்றதே கிடையாது. 2 பேருக்குள்ள எப்பவுமே வேலை ரீதியா ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும். வேலையில நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்னு காட்டுறதுக்கு அது ஒரு ஜாலியான போட்டி. அப்புறம் ஹீரோ ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்த்தா 2 பேருமே ஸ்கூல்ல இருந்து ஒன்னா படிச்சவங்க. படிச்சு முடிச்சு போலீஸ் வேலைக்கு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் எல்லாரும் கும்பலா லஞ்ச் சாப்பிட போன இடத்துல கூடவே ஃப்ரெண்ட் காப்பை வச்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த 2 பேர் என்ன தப்பு பண்ணாங்கன்றதுனால கில்லர் இவங்களை கொலை பண்ணான்றது ஹீரோவுக்கு தெரியல. சம்பவம் நடந்த அன்னைக்கு பாம்
பிளாஸ்ட் நடந்த இடத்துக்கு கூட அடுத்து ஹீரோ போனாரு. அங்க 2 பேர் தானே செத்து போன மாதிரி ஆரம்பத்துல நம்ம காட்டியிருந்தாங்க. அதுதான் இல்ல, பாட்ல பாம் பிளாஸ்ட் நடக்கிறப்போ 3ஆவதா ஒருத்தவனும் இருந்திருக்கான், குப்பை பொறுக்கிற வேலை பாக்குறவன். நம்ம அவன் பேரை கிளீனர்னு வச்சுப்போமே. நடந்த பாம் பிளாஸ்ட்ல கிளீனரோட உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆனா 70% உடல் தீக்கு இரையாயிடுச்சு. இன்னமும் கிளீனர் ஏதோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கான். இப்படி ஹீரோ அவருக்கு தெரிஞ்சதை சொன்னதும் சரி அடுத்து என்னென்ன பண்ணலாம்ன்றத எஸ்பி அவரோட டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ, நல்லா விலாசம் இல்லாத வினோத ஜந்து மாதிரி இருட்டுக்குள்ள இருந்துகிட்டே எல்லாரையும் கொலை பண்றான் இல்லையா கில்லர். இவன் சோசியல் மீடியால புதுசா ஒரு போஸ்ட போட்டு திகில கிளப்புறான். அந்த போஸ்ட்ல நிறைய பெரிய தலைங்களோட பேரா இருக்கு. அடுத்து இவங்கள யாராவது ஒருத்தவங்கள தான் நான் கொலை பண்ணலாம்னு இருக்கேன், நீங்க யாரை கொலை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களோட ஓட்ட போடுங்கன்னு கில்லர் ஒரு போஸ்ட போட்டிருக்க. இந்த போஸ்ட எந்த லொகேஷன்ல இருந்து போட்டாங்கன்ற ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ண முடியல. கில்லர் படும் தெளிவா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கான். இதுல கில்லர் யாரை எப்போ எப்படி கொலை பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு டிபார்ட்மெண்டே குழம்பி போயிருக்க. இதுக்கு அடுத்த சீன்ல இறந்து போனார் இல்லையா மேனேஜர், இவர் உயிரோட இருக்கும்பொழுது எங்கெல்லாம் போனாருன்னு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஹேக்கரை ஹீரோ கூட வச்சுக்கிட்டு மேனேஜரோட செல்போன் சிக்னல்ஸ் மூலமா அதை செக் பண்ணி பார்த்தா நார்த் ஈஸ்ட்ல இருக்க ஒரு இடத்துக்கு இப்பதான் அந்த இடத்துல ரியல் எஸ்டேட்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு மாசத்துல 5 தடவை மேனேஜர் போயிருக்காரு. பட் எதுக்காக போனாரு, அங்க யாரை மீட் பண்ணாருன்றது ஹீரோவுக்கு தெரியல. போய் தெரிஞ்சுப்போமே. அடுத்த நாள் ஹீரோ அந்த லொகேஷனுக்கு போக அப்பதான் அங்க தங்கி இருக்க பாட்டி மூலமா ஹீரோவுக்கு ஒரு மேட்டர் தெரியுது. இங்க ரியல் எஸ்டேட் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கிறதா நம்ம சொன்னோம்ல, இந்த மொத்த லேண்டையும் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் வாங்கியிருக்காரு. வாங்கினதோட மட்டும் இல்ல, இந்த லேண்ட்ல காலங்காலமா தங்கிட்டு இருக்க எல்லாரையும் அடிச்சு விரட்டவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேண்டை எந்த ஓனர் வாங்கியிருக்காரோ கில்லர் போட்ட போஸ்ட்ல அந்த ஓனரோட பேரும் இருக்கு. ஒருவேளை கில்லரோட அடுத்த டார்கெட் அந்த ஓனரா கூட இருக்கலாம் இல்லையா. அதனால ஹீரோ லேடி காப் 2 பேருமா சேர்ந்து ஓனரை மீட் பண்ணி ஓனர் அலர்ட் பண்ணலாம்னு பார்த்தா ஓனர் கொடுத்தாம் பாருங்க ஒரு ட்விஸ்ட். நோட்டீஸ்ன்றதெல்லாம் இப்பதானே நீங்க பாக்குறீங்க. சேம் கில்லர் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால 3 கொலை எந்த டேட்ல நடந்துச்சோ அதே டேட்ல என்னையும் சாகடிக்க போறேன்னு எனக்கும் டெத் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். தோ இன்னமும் அந்த நோட்டீஸ் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஓனர் அப்போ வந்த டெத் நோட்டீஸை இப்ப எடுத்து ஹீரோ கிட்ட காட்டிட்டு, கில்லர் எனக்கும் தான் டெத் நோட்டீஸ் அனுப்புனா, நான் என்ன செத்தா போயிட்டேன், இப்போ உங்களுக்கு முன்னால உயிரோட நின்னு பேசிட்டு இல்ல, அப்பவே என்ன கொலை பண்ண முடியாதவனால இப்பயா முடிஞ்சிட போகுது, போங்க என்ன நான் பாத்துக்கிறேன்னு ஓனர் கேஷுவலா பேசி ஹீரோ அனுப்பிடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ லேடி காப் 2 பேருமா சேர்ந்து 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த பாம் பிளாஸ்ட்ல 70% காயத்தோட கிளீனர்னு ஒருத்தவன் தப்பிச்சுட்டு தான் நம்ம பாத்துருந்தோம்ல, அவனை மீட் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு முன்னால என்னதான்பா நடந்துச்சுன்னு விசாரிச்சா, பாம் பிளாஸ்ட் நடந்தா அன்னைக்கு மதியம் ஒரு வேர் ஹவுஸுக்கு பக்கத்துல ஒரு பைப் ஒண்ண நான் சரி பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த வேர் ஹவுஸுக்குள்ள முதல்ல மூஞ்சி தெரியாத மாதிரி ஹூரி போட்டுட்டு ஒருத்தவன் போனான். அவனுக்கு அப்புறம் 2ஆவதா ஒரு ஆள் உள்ள போனான். இவங்க 2 பேருக்கு அப்புறம் 3ஆவதா ஒரு பொண்ணு உள்ள போனா. 3 பேரும் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒருத்தவன் போனால ஹூடி போட்டுக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டான். இத பாக்குறப்ப எனக்குள்ள ஒரு உறுத்தல், என்னது இது, ஆஹா ஒரு பொண்ணு 2 பசங்க உள்ள போனாங்க, அதுல ஒருத்தவன் வெளியே வந்துட்டான், ஒருவேளை உள்ள கிளி கிளி பிளி பிளி நடக்குமோ அப்படின்னு அல்ப ஆசைப்பட்டு எட்டி பாக்குறதுக்காக கதவு கிட்ட போனேன். வேற ஹவுஸுக்குள்ள ஒரு பொண்ணு பையனு 2 பேர் இருந்தாங்க. 2 பேரோட முகத்தையும் என்னால பார்க்க முடியல. பொண்ணு அந்த பக்கமா திரும்பி உட்காந்து யாருகிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தா. அதாவது அந்த டைம்ல தான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. சரி இந்த பொண்ணுக்கு பக்கத்துல யாரோ இருக்காங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நான் டீப்பா உத்து பார்த்தா அவனுக்கு மேல பாம்பு இருக்கு. ஆத்தாடி ஆத்தான்னு நான் தப்பிக்கிறதுக்குள்ளேயே பாம்பு அடிச்சிருச்சு. நானும் தீக்காயம் பட்டு இப்ப பாருங்க ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில உட்காந்துருக்கேன். இப்படின்னு கிளீனர் 10 வருஷத்துக்கு முன்னால இவன் பார்த்தது இவன் கேட்டதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, இதுக்கு மேல கிளீனருக்கு எந்த தகவலும் தெரியல. இவன் கிட்ட விசாரிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு போன ஹீரோ, அதான் எப்பவுமே ஹீரோயினோட ஆத்மா இவர் கூடவே இருந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்குமே, அந்த ஆத்மாவோட சேர்ந்து சில விஷயங்களை பேசுறாரு. இது ஹீரோயின் உயிரோட இருக்கப்ப நடந்த ஒரு மேட்ரு. க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆனாலும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்த ஒருத்தவன், நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காத, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுச்சுன்ற எண்ணம் மறவே கொலை பண்ணிக்கிட்டு இறந்துடுறா. இறந்ததுக்கு அப்புறம் அவ போன் எடுத்து செக் பண்றப்பதான் தெரியுது இந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தினது வேற யாரும் இல்ல, நல்லா புது மாடல் புல்லாங்குழல் மாதிரி ஒரு ஆள் ஒல்லியா வெடவடன்னு இருப்பாரு பாருங்க ஃப்ரெண்டுக்கா. அந்த ஆள் தான் கூட சுத்திட்டு இருந்த சக தோழி இறந்து போயிட்டா. அவளை ஏமாத்தினது இவன் தான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ஹீரோயின் சும்மா இருப்பா? சோ இந்த பொண்ணு இறந்ததுமே இந்த பொண்ணை இவன் தான் லவ் பண்ணி ஏமாத்தினான்னு ஃப்ரெண்டுக்கு அப்ப பத்தி ரொம்ப தப்பு தப்பா ஹீரோயின் பெருசா ஒரு ஆர்டிகலை ரெடி பண்ணி அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ணிட்டா. இது வெளியே வந்து அடுத்த நாளே அப்ப எக்ஸ் கமிஷனரா ஒருத்தர் இருந்தார் இல்ல, அவர் ஃப்ரெண்டுக்கு அப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதனாலேயே ஸ்டேஷன்ல ஃப்ரெண்டு காப்புக்கும் எக்ஸ் கமிஷனருக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. இது இதோட முடியல. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்டு காப்பு ஹீரோவோட வீட்டுக்கு செம்ம போதையோட வந்திருக்கான். ஏன்னா ஃப்ரெண்டு காப்புக்கு தெரிஞ்சு போச்சு போல நம்மள பத்தி தப்பான ஆர்டிகல் ரெடி பண்ணி வெளியே விட்டது ஹீரோயின் தான். அதனால ஹீரோ கிட்ட வந்தவன், ஏண்டா டேய் நீயும் ஆளும் சேர்ந்து என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு என் இடத்துக்கு நீ வரலாம் நினைச்சிட்டு இருக்கியா, எதுக்குடா அவ தேவையில்லாம என்ன பத்தி தப்பு தப்பா ஆர்டிகல் எல்லாம் போட்டிருக்கா இப்படின்னு போதையில கத்தி ஹீரோ மேல வாந்தியும் எடுக்க, எப்பா டேய் உன் கூட படா பெஜாரா போச்சுரா, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, என்கிட்ட வந்து இந்த கத்து கத்திரியே, கொஞ்சம் ஓரமா உட்காரு நான் போய் சட்டையை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சட்டையை கழுவ பாத்ரூம்
உள்ளுக்குள்ள போன ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வந்து ஃப்ரெண்டு காப்பு கிட்ட அது இதுன்னு பேசி இவனை சமாளிச்சு அனுப்பியிருக்காரு. மறுநாளே ஹீரோயின் ஃப்ரெண்டு காப்பு ரெண்டு பேரும் பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்க. இந்த கதை யோசிச்சுட்டு இருந்த ஹீரோ பிரசன்ட்ல 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த பாம் பிளாஸ்டோட கேஸ் ரிப்போர்ட்டை இப்ப எடுத்து படிக்கிறப்போ இவரோட மூஞ்சில ஒரு ஷாக்கு. பாம் பிளாஸ்ட் நடந்த டைம் 4/13 ரிப்போர்ட்ல எழுதிருக்கு. அதை பார்த்த ஹீரோவோ 4/13 அப்படின்னு எதையோ நினைச்ச அதிர்ச்சியாக இப்படியே நவம்பர் 5ஆம் தேதிக்கு வந்தா இல்ல சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணால. அந்த போஸ்ட் எந்த லொகேஷன்ல இருந்து அப்லோட் ஆச்சுன்றத கண்டுபிடிக்க முடியலனாலும் எந்த போன்ல இருந்து போஸ்ட் போட்டாங்களோ அந்த போன்ல இருக்க சிம் டீடைல ஹேக்கர் கண்டுபிடிச்சிடறான். இந்த சிம்மை எந்த கடையில வாங்கியிருக்காங்க, எந்த டைம்ல வாங்கியிருக்காங்க, யாரு வாங்கியிருக்காங்கன்றதெல்லாம் சிசிடிவி மூலமா பார்த்தவன் அடுத்து ஒவ்வொரு சிசிடிவியா ஃபாலோ பண்ணி எவன் சிம் வாங்கினானோ அவனோட வீட்டையும் கண்டுபிடிச்சு தான் டீம் ஆளுங்கள்ட்ட சொல்லிடுறான். உடனே மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த வீட்டுக்கு சுத்து போட்டு உள்ள இருக்க கல்பிரிட்ட பிடிக்கலாம்னு ட்ரை பண்ணா கரெக்டா அவங்க உள்ள போறப்போ கில்லர் அவனுக்கு மேல பாம்ப பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். நல்ல வேலை இவங்க கூடவே ஹீரோவும் இருக்காரா. அதோட அந்த பாம்பு ஒன்னும் பவரான பாம்லாம் இல்ல, டம்மியான பாம்பு. சோ ஹீரோ அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணி இவங்க தேடி வந்த ஆளை பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போய் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவங்க பிடிச்சிட்டு வந்த ஆளுக்கும் கில்லருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லன்னு. ஒரு நாள் இந்த கல்பிரிட் இவனோட கடையை திறக்கிறப்போ இவன் கடை வாசல்லையே ஒரு லெட்டரும் கூடவே 10,000 ரூபாய் பணமும் இருந்திருக்கு. நான் சொல்லியிருக்க மாதிரியே சோசியல் மீடியால டார்க்கர்ன்ற பேரை போட்டு ஒரு போஸ்டர் போடுற, அப்படி பண்ணி முடிச்சிட்டனா இந்த பணம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா உனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் தரேன்னு கில்லர் லெட்டர்ல எழுதியிருக்கான். நல்லா 10 மாச பனிக்கரடி மாதிரி இருக்க இந்த கல்பிரிட்டும் அடுத்து நடக்க போற விபரீதம் தெரியாம கில்லருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். மிச்சபடி இவனுக்கும் கில்லருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனால இவனை அப்படியே விட்டுறாங்க. இந்த கேப்ல கில்லர் அவனோட போஸ்ட்ல சில பெரிய தலைங்களோட பேர் எழுதி அடுத்து இவங்கள ஒரு ஆளை தான் கொலை பண்ண போறேன்னு சொல்லிருந்தான்ல. அதுல ஒரு லேடியோட பேர் இருந்திருக்கும். இவங்க நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்றவங்க. அப்படி அவங்க நேத்து ஒரு ப்ரொடெஸ்ட தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்கப்போ என்ன ஆயி போச்சு, அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. கூட்டத்தை விலக்கி ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகி போச்சு. ஆம்புலன்ஸ்ல இருக்கவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போனா ஹாஸ்பிடல்ல இவங்க இறந்துட்டதா சொல்லிருக்காங்க. கில்லர் தப்பு பண்றவங்களே தான பார்த்து கொலை பண்றேன்னு சொல்லிருக்கான். இந்த லேடியால ஒரு உயிர் போயிடுச்சு. ஒருவேளை இந்த லேடி பண்ண இந்த தப்புக்காக கில்லரோட டார்கெட் அடுத்து இவங்களா கூட இருக்கலாம்ல. சோ இந்த லேடி கிட்ட நடக்கிறத சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு இந்த லேடி கிட்ட போய் நடக்கிற கதையை சொல்லி தயவு செஞ்சு எங்கேயும் வெளியே போகாதீங்க, வீட்லயே இருங்கன்னு அறிவுரை சொன்னா ஐயா அப்படியெல்லாம் இருக்க முடியாதுங்க. என்ன நம்பி எத்தனை சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு வேற டிவி சேனல்ல ஒரு டிபேட் இருக்கு. பொதுமக்கள் கூடி இருக்க பப்ளிக்கான இடத்துல நான் டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்தே ஆகணும். தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இந்த லேடி சொல்ல சரி பொதுமக்களுக்கு மத்தியில தானே பேட்டி நடக்க போகுது, லைவா அங்க நடக்கிறதெல்லாம் கவரேஜ் வேற ஆயிட்டு இருக்கும். பத்தாக்குறைக்கு நம்மளும் பாதுகாப்புக்கு போலீஸ போடுவோம். இதை மீடியா கில்லர் இவங்களை கொலை பண்ணிட போறான் அப்படின்னு எஸ்பியும் அசால்ட்டா விட்டுறாரு. அடுத்து நவம்பர் 7ஆம் தேதி அந்த லேடி சொன்ன மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல டிவி இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும் போதே கில்லர் இந்த லேடியோட டெத் நோட்டீஸ எல்லாருக்கும் அனுப்புறான். இன்னைக்கு தானே அந்த லேடியை கொலை பண்ண போறேன்னு. அந்த இடமே பரபரப்பாயிடுது. இருந்தாலும் போலீஸ்காரங்க அந்த கூட்டத்துல இருந்து இந்த லேடியை மட்டும் நேக்கா எஸ் பண்ணி இவளோட கார்ல ஏத்திட்டு நிலைமையை சரி பண்றதுக்கு அவங்க போயிடுறாங்க. அப்போ ஒண்ணு பார்த்து 2 நாளைக்கு முன்னால இந்த லேடி வளர்த்துட்டு இருந்த ஒரு நாய் காணாம போச்சு. இப்போ அந்த நாய் கார் கிட்ட வர ஐயோ வாடா என் தங்கமே எங்கடா போட நீ இத்தனை நாள் அப்படின்னு நாயை பார்த்த குஷியில லேடி கிடைச்ச நாயை காருக்குள்ள கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறா. அங்கதான் ஒரு திருப்பு முனை. இந்த நாயை எவ்வளவு நாள் கடத்தி வச்சிருந்ததும் சரி இப்ப அனுப்பி விட்டதும் சரி கில்லர் தான். அனுப்பிவிட்ட நாயோட கழுத்துல பாம வேற கட்டி வச்சிருக்கான். நாயை கட்டி பிடிச்சதும் பாம்பு பஸ்ட் ஆகி லேடியோட ஜோலி முடிஞ்சு. இங்க நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்காக கில்லர் ஒரு ட்ரோன் கேமராவையும் இங்க அனுப்பியிருக்கான். அது மூலியமா நடக்கிற எல்லாத்தையும் கில்லர் பார்த்துட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோ பிளாஸ்ட் நடந்ததும் லேடி காப்புக்கு கால் பண்றாரு. ஏதோ ஒரு காரணத்தினால கிளீனர்னு ஒருத்தவனை பார்த்திருந்தோம்ல அவன் தான் இந்த கொலையெல்லாம் பண்றானோன்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். சோ ஹீரோ அவன் வீட்டு வாசல்லையே லேடி காப்பை நிறுத்தி வச்சிருக்காரு. இப்ப லேடி காப்புக்கு கால் பண்ணி எம்மாடி அங்க கிளீனர் இருக்கானா இல்லையா அப்படின்னு ஹீரோ விசாரிச்சா அவன் இன்னைக்கு காலையில இருந்து வீட்லயே தான் இருக்கான், வெளியே எங்கேயும் போல. இத லேடி காப் சொன்னதும் நம்ம கருத்து கணிப்புலாம் இப்படி சுக்குனரா உடைஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஹீரோ இதுக்கப்புறம் எஸ்பி டீம் ஆளுங்களோட சேர்ந்து ஒரு மீட்டிங்க போட ஏற்கனவே இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு கில்லர் பண்ணாட புதுசா ஒரு பிரச்சனையை வேற உருவாக்குறான். கில்லர் சைடுல இருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு வீடியோ வந்திருக்கு. வீடியோவை ஓபன் பண்ணா வீடியோல கில்லர் ஒரு அக்யூஸ்ட சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஆகஸ்ட் 23, 2011 நடந்த ஒரு கிரைமுக்கு சம்பந்தப்பட்டவன் இந்த அக்யூஸ்ட். அப்ப இவன் பண்ண தப்புக்கு இப்ப தண்டனை கொடுக்கிறதுக்காக தான் இவனை கட்டி போட்டு வச்சிருக்கிறதா சொன்ன கில்லர் இவனுக்கு மேல இவனோட டெத் நோட்டீஸையும் வச்சிருக்கான். அதுல நவம்பர் 8ஆம் தேதி கில்லர் இவனை சாகடிக்க போறதா எழுதிருக்கு. இன்னைக்கு நவம்பர் 7. இந்த வீடியோவையும் அதுல கில்லர் எந்த கிரைமை பத்தி பேசுறானோ அதையும் கேட்ட எஸ்பிக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. ஆக்சுவலா எஸ்பியும் அவர் பார்ட்னரும் 2 அக்யூஸ்ட பிடிக்கிறதுக்கு ஒரு ஹார்பர் ஓரத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2 அக்யூஸ்டும் வந்து அந்த 2 பேரை இந்த 2 பேருமா சேர்ந்து பிடிக்கிற போராட்டத்துல பார்ட்னர் ஒரு அக்யூஸ்ட ஷூட் பண்ணி போட்டு தள்ளிட்டாரு. ரெண்டாவதா மீதி இருந்த அக்யூஸ்ட் அவனை தான் இப்ப கில்லர் பிடிச்சு வச்சிருக்கான். அவன் ஒரு துப்பாக்கி எடுத்து பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்னர் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாரு. அப்புறம் இந்த தின்னுகட்ட திமிங்கல இருக்கான் இல்லையா அக்யூஸ்ட், இவன் பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டு கடல்ல குதிச்சு தப்பிச்சிட்டு இருக்கான். இது இல்லாம அப்ப இறந்து போன பார்ட்னரோட தம்பி ஒருத்தவன் இப்ப எஸ்பியோட டீம்ல இருக்கான். அண்ணனை கொலை பண்ணவன என்னைக்கா இருந்தாலும் நம்ம திரும்ப கொலை பண்ணி ஆகணும்னு தம்பிக்கு ஒரு வெறி.
வெறி இருக்கு. இதெல்லாம் நமக்கு காட்டி முடிச்சதும் வீடியோல எந்த குற்றத்துக்காக அக்யூஸ்ட கொலை பண்ண போறேன்றத சொன்ன கில்லர் கடைசியா இவனே ஸ்கிரீனுக்கு முன்னால வந்து நிக்கிறான். இவனோட ஃபேஸ்லாம் தெரியல, ஹூடி மாஸ்க்னு எல்லாத்தையும் கச்சிதமா போட்டிருக்காப்புல. அப்படி வந்து நின்ன கில்லர், நான் என்ன சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களால என்ன பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு சூட்சமமா தகவல் சொல்ற மாதிரி எதையோ ஒன்னு சொல்லிட்டு வீடியோவை முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் தான் கில்லர் இந்த தகவலை யாருக்கு சொன்னான்றது தெரியுது, நம்ம எஸ்பிக்கு. வீடியோவை பார்த்து தனியா உட்கார்ந்துட்டு இருந்த எஸ்பியோட மூஞ்சி கவலையே பார்த்து கவலைப்படுற அளவுக்கு அவ்வளவு சோகமா இருக்கு. அதே சமயம் எஸ்பியோட மொபைலுக்கு டைரக்டாகவே கால் பண்ண கில்லர், ஜி நான் அந்த வீடியோல என்ன சொல்ல வந்தேன்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே, கூடிய சீக்கிரம் உங்களையும் அக்யூஸ்ட் மீட் பண்ண வைக்கிறேன், அப்ப உண்மையை உலக அறியும்னு இக்கு வைக்கிற மாதிரி பேசிட்டு கில்லர் காலை கட் பண்ணிடுறான். இங்க சீனை கட் பண்ணா அந்த பக்கம் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு போன ஹீரோ 10 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனார் இல்லையா ஃப்ரெண்டு காப்பு, அவர் இந்த ஆர்ஃபனேஜ்ல தான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்துருப்பாரு போல. ஆர்ஃபனேஜுக்கு போன ஹீரோ அங்க வளர்ந்த ஃப்ரெண்டு காப் பத்தின சில தகவலை விசாரிக்க, ரொம்ப சாரிங்க சரியான வாரண்ட் இல்லாம சாதாரண ஆள் வந்து கேட்டா இங்க வளர்ந்தவங்களோட தகவலை சொல்ல முடியாதுன்னு ஆர்ஃபனேஜோட வார்டன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இது முடிஞ்சதும் கிளீனரை பார்க்க தயாரான ஹீரோ, அவன் தான் எப்ப போனாலும் காசு இல்ல சோறுன்னு அலைவானே, சோ அவனுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போவோம்னு ஹீரோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போறாரு. இந்த கடையில ஹீரோ தனக்கு தேவையானதை வாங்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு கிளீனர் கிட்ட கொடுத்துட்டு கூடவே கொஞ்சம் காசையும் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னால பாம் பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னால நீ அந்த இடத்துக்கு போய் உள்ள 2 பேரை பார்த்தல்ல, பொண்ணு போன் பேசிட்டு இருந்தா அவளுக்கு பக்கத்துல ஒருத்தவன் படுத்திருந்தானே, அவன் கொஞ்சமாச்சும் அசஞ்ச மாதிரி உனக்கு தெரிஞ்சுதானே ஹீரோ ஒரு கேள்வியை போட, நான் தான் அப்பவே சொன்னேங்க அவன் செத்த பாம்பு மாதிரி படுத்திருந்தான், துள்ளி அசைவு கூட இல்ல அப்படின்னு எப்பவுமே சொல்ற அதே விஷயத்தை தான் கிளீனர் இப்பவும் சொல்றான். ஆனா ஒண்ணுப்பா, செத்து போனான்ல ஃப்ரெண்டு காப்பு, அவன் எனக்கு எவ்வளவு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தெரியுமா, சின்ன வயசுல இருந்தே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்து வந்தவன், செம்ம டேலண்டடான பர்சன், அவன் என்னை விட்டு போனதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு ஹீரோ அந்த ஊருக்கு உருகுறாரு. ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தான், டேலண்ட் இருக்கு, இன்னும் கார் வச்சிருந்தான், வீடு வச்சிருந்தான், 4 வப்பாட்டி வச்சிருந்தான், எல்லாத்தையும் சொல்லுங்க, கதை கேட்க கிளுகிளுன்னு தானே இருக்கு, நானே எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கடுப்பாகி உட்காந்துருக்கேன், இதுல நீங்க வேற உங்க பங்குக்கு வெறும் பேத்தாதீங்க ஜி, பொங்க ஜி அப்படின்னு ஹீரோவோட பேச்சால கிளீனர் லைட்டா காண்டாகிறான். அட ஒன்னா காண்டேத்தணும்ன்றதுக்காக எதுவும் சொல்லலப்பா, கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஒரே உறுத்தலா இருக்குன்னு படத்தோட நடுவுல விட்ட குறை தொட்ட குறையா வந்த ட்விஸ்ட இப்பதான் ஹீரோ அவுத்து விடுறாரு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த பாம் பிளாஸ்டோட ரிப்போர்ட்ல நடந்த பாம் பிளாஸ்ட் சாயந்தரம் 4:13 தான் நடந்திருக்குன்றத ரிப்போர்ட்ல பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆனார் இல்லையா, அந்த ஷாக் எதனாலன்னா கரெக்டா பாம் பிளாஸ்ட் ஆகிறப்போ ஹீரோ ஹீரோயின் கூட போன்ல பேசிட்டு தானே இருந்தாரு, அப்ப ஹீரோவோட போன்ல இருந்த டைமும் சாயந்தரம் 4:15. ஹீரோவோட போன் ப்ராப்பரான டைம் தான் காட்டும், அதோட போலீஸ்காரங்களும் போலீஸ் ரிப்போர்ட்ல அவ்வளவு அலட்சியமா 2 நிமிஷம்ன்றத கணக்கெடுக்காம விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ எங்க இருந்து இந்த 2 நிமிஷம் டைம் டிஃபரன்ஸ் வருது, இதுதான் ஹீரோவோட உறுத்தல். இத கிளீனர் கிட்ட கேட்டா அவன் என்ன பண்ணுவான் பாவம், அவனே சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு எதுக்கும் போகாம சுத்திட்டு இருக்கான். அவங்கிட்ட ஹீரோ இந்த மாதிரி எல்லாம் பேசினதும், ஐயா வைல்ட் லைஃப் போனா ஏன்யா பேசி பேசியே சாவடிக்கிற, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பியா அப்படின்னு கிளீனர் ஹீரோவை அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் கடைசியா கில்லரால ஒரு லேடி கொலை பண்ணப்பட்டால, பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த லேடிக்கு ஃபியூனரல் நடத்திட்டு இருக்காங்க. எஸ்பி அவர் ஆளுங்களோட ஸ்பாட்டுக்கு வர அப்போ ஒரு ட்ரோன் கேமரா போலீஸ்க்கு முன்னால வந்து நிக்குது. எனக்கு பின்னாலேயே வாங்கன்னு வழிகாட்டுற மாதிரி கொஞ்ச நேரம் போலீஸ்க்கு முன்னாலே நின்னுட்டு இருந்த அந்த ட்ரோன் கேமரா அதுக்கப்புறம் நகர ஆரம்பிச்சதும் போலீஸ் மொத்தமும் அந்த ட்ரோன் கேமராவை சேஸ் பண்ணிக்கிட்டு போகுது. கடைசியா அந்த ட்ரோன் போய் நிக்கிறது இந்த பாதாள சாக்கடை கழிவுல ஒரு இடத்துல போய் சேரும் இல்லையா, அந்த இடத்துல இந்த இடத்தை சுத்தி வந்தவங்கள்ட்ட பேசணும்ன்றதுக்காகவே கில்லர் மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். போலீஸ்காரங்க இந்த இடத்தோட வாசல்ல வந்து நின்னதும் கில்லர் மைக் மூலியமா, நான் புடிச்சு வச்சிருக்கல அக்யூஸ்ட்ன்ற ஒருத்தவன, அவன் இந்த டனலுக்குள்ளதான் இருக்கான், உங்கள 3 பேர் மட்டும் தான் இந்த டனலுக்குள்ள வரணும், அதை தாண்டி எக்ஸ்ட்ரா யாராவது ஒரு ஆள் வந்தாலும் சரி அக்யூஸ்டோட உடம்புல நான் பாம்பை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை வெடிக்க வச்சிருவேன், 3 பேர் உள்ள வாங்க, முடிஞ்சா உள்ள இருக்க அக்யூஸ்ட காப்பாத்திக்கோங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு கில்லர் சவால் விட, அந்த அக்யூஸ்டால செத்து போன பார்ட்னரோட தம்பி எஸ்பி ஹீரோன்னு இவங்க 3 பேர் மட்டும் தான் டனலுக்குள்ள போறாங்க. கில்லர் சொன்ன மாதிரி டனல்ல ஒரு இடத்துல அக்யூஸ்ட சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். அக்யூஸ்டால பேச முடியாத மாதிரி அவனோட வாயு மூடப்பட்டிருக்கு. இவங்கிட்ட போன நம்ம ஆளுங்க 3 பேரும் எப்படிரா இந்த சேர்ல கட்டி இருக்க லாக்ல இருந்து இவனை ரிலீஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, திரும்ப மைக் மூலமாவே இவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்ச கில்லர், நான் அக்யூஸ்ட கட்டி போட்டிருக்க சேர்ல இருந்து 3 திசையில 3 ஒயர் போதில்ல, ஒரு ஒயர் முடிகிற இடத்துலயும் ஒரு சுவிட்ச் இருக்கு, நான் உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க 3 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு சுவிட்ச் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சு 3 பேரும் ஒரே நேரத்துல அந்த சுவிட்ச் அழுத்துனீங்கன்னா அக்யூஸ்ட் மேல நான் போட்டிருக்க லாக் ரிலீஸ் ஆயிடும்னு கில்லர் இவங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுக்க, அட எதுக்குங்க தேவையில்லாம இந்த வெண்ணம் அவனை காப்பாத்திக்கிட்டு செத்து தொலையிட்டு விடுங்க அப்படின்னு பார்ட்னரோட தம்பி அக்யூஸ்ட் சாகணும்னு துடியா துடிக்கிறான். ஆனா ஒரு போலீஸோட வேலை ஒரு உயிரை எடுக்கிறது இல்ல, யாரும் ஒரு உயிரை எடுக்காம பாத்துக்கிறது இல்லையா, சோ துடிச்சிட்டு இருந்தா பார்ட்னரோட தம்பி ஆஃப் பண்ண எஸ்பி, நான் சொல்றத மட்டும் கேளு, எக்ஸ்ட்ரா வேற எதுவும் பண்ணக்கூடாது, போய் சுவிட்சை தேடு அப்படின்னு ஹீரோ பார்ட்னரோட தம்பி இந்த 2 பேரையும் ஒரு ஒயருக்கு பின்னால அனுப்பின எஸ்பி இவர் ஒரு ஒயருக்கு பின்னால போயிட்டு இருக்காரு. அப்படி பார்ட்னரோட தம்பி போயிட்டு இருக்க வழியில லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். சோ இவன் சுவிட்ச போய் சேர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுது. இருந்தாலும் இவன் சுவிட்ச் கிட்ட வந்ததும் ஹீரோ பார்ட்னரோட தம்பி எஸ்பி
மூணு பேரும் ஒரே நேரத்துல சுவிட்ச் அழுத்துறாங்க. ஆனா லாக் ஓபன் ஆன மாதிரி எந்த சவுண்டும் கேட்கல. என்னடா இது? சரி, ஒருவேளை டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாவது ஆயிருக்கும். திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்போம். நான் 1ல இருந்து 3 எண்றேன். 3 எண்ணும் பொழுது நம்ம 3 பேரும் ஒரே நேரத்துல பட்டனை பிரஸ் பண்ணணும் அப்படின்னு எஸ்பி மீதி 2 பேர்கிட்டயும் 1 2 3ன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே நேரத்துல சுவிட்ச் அழுத்தினா இந்த தடவை அக்யூஸ்ட் மேல போட்டிருந்த லாக் ஓபன் ஆகிற சவுண்ட் இவங்க நிக்கிற இடத்துலயே கேக்குது. உடனே அக்யூஸ்ட் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ல இருந்து ரிலீஸ் ஆன அக்யூஸ்ட காப்பாத்தலாம்னு நம்ம ஆளுங்க 3 பேர் ட்ரை பண்ணா அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. சேர்ல உட்கார்ந்து இருந்த அக்யூஸ்டோட கழுத்தை யாரோ ஒருத்தவங்க அறுத்திருக்காங்க. அவன் சேர்ல உட்கார்ந்து இருந்த மேனிக்கே செத்துட்டான். இத பார்த்து நம்ம ஆளுங்க 3 பேரும் ஷாக் ஆக அதோட இந்த டார்க் வேர்ல்ட் டப்பாஸ் இருக்கானே கில்லர், அவன் வச்சான் பாருங்க ஒரு செக்க. இப்ப அக்யூஸ்ட் உட்கார்ந்து இருக்க சேர்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா பாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறான். அட யம காதுகா டேய், நல்ல நேரத்துல நல்லா பண்ணடா நீ. பாம் வெடிக்கிறதுக்கு வர 5 செகண்ட் தானே இருக்கு அப்படின்னு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு 3 பேரும் வெளியே ஓடி வராங்க பாருங்க. எப்படியோ பாம் வெடிக்கிறதுக்குள்ள இவங்க 3 பேரும் வெளியே குதிச்சு தப்பிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்த நாள் நவம்பர் 9ஆம் தேதி நம்ம இம்மி அளவு கூட கணிச்சிருக்காத ஒரு விஷயம் நடக்குது. அதாவது டனலுக்கு உள்ள வச்சு அக்யூஸ்ட கொலை பண்ணதுல இருந்து அந்த உண்மையான சீரியல் கில்லரே நீதான்ற வரைக்கும் எஸ்பி மொத்த பழியையும் ஹீரோ மேல போட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்றாரு. ஏண்டான்னு பார்த்தா ஹீரோ போலீஸ்ல சேர்றதுக்காக ஒரு அகாடமில ட்ரைனிங்ல இருக்கிறப்போ அந்த அகாடமில இருந்த ஒரு டீச்சர் அங்க படிக்கிற பொம்பளை பசங்கள்ட்ட எல்லாம் தப்பா நடந்துட்டு இருக்காரு. இது பிடிக்காத ஹீரோ அந்த டீச்சரை தலைகீழா கட்டி தொங்க விட்டு இப்ப எப்படி கில்லர் சாகடிக்கிற எல்லாரும் மேலயும் டெத் நோட்டீஸ் வைக்கிறான். அதே மாதிரி ஹீரோ அப்பவே டார்க்கர்ன்ற பேர்ல தொங்க விட்ட டீச்சர் மேல டெத் நோட்டீஸ் ஒன்னு வச்சிருந்திருக்காரு. பிளஸ் எல்லாரையும் பயமுடுத்தணும், இனிமேல் இந்த மாதிரி நடக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ ஒரு ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. இவரே பேசி அந்த வாய்ஸை ஆல்டர் பண்ணி இந்த டீச்சர் ஒரு தப்பு பண்ணதுனால நான் இந்த ஆளை தண்டிச்சேன், இதே மாதிரி யாரும் இந்த தப்பு பண்ணாலும் நான் அவங்களையும் தண்டிப்பேன் அப்படின்னு 16 வருஷத்துக்கு முன்னால ஆல்டர் பண்ண வாய்ஸ் அது. இப்ப புது டெக்னாலஜி நிறைய வந்திருக்கும்ல, அதை வச்சு அந்த வாய்ஸை டீகோட் பண்ணி அதுல இருந்த ஹீரோவோட ஒரிஜினல் வாய்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ எழுதி வச்ச அதே மாதிரியான டெத் நோட்டீஸ இப்ப கில்லரும் யூஸ் பண்றான். ஆனா ஹீரோ உண்மையான கில்லர் இல்ல, கில்லர் வேற ஒருத்தவன். அந்த டைம்ல ஹீரோ டெத் நோட்டீஸ்ல என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணாரோ கில்லர் இப்ப இவனோட டெத் நோட்டீஸ்ல அந்த ஃபாண்ட கூட மாத்தல. சோ இதனாலேயே எஸ்பி அப்ப நீ இதெல்லாம் பண்ணல, அதே மாதிரி தானே இப்பயும் நடக்குது, சோ நீ தான் உண்மையான கில்லர்னு ஹீரோவை தூக்கி ஜெயில போடுறாரு. இதுல நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இத்தனை நாளா ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. ஆனா ஹீரோ டெத் நோட்டீஸ் ஒரு டீச்சருக்கு வச்சிருக்காரு, ஆல்டர் பண்ணி ஒரு வாய்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காருன்ற விஷயம் யாருக்கும் தெரியல. இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு இது எப்படி வெளியே வந்துச்சுன்றது தான் இதை நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஜெயிலுக்கு உள்ள உட்கார்ந்து இருந்த ஹீரோ எப்பவும் போல ஹீரோயினோட ஆத்மா கூட பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் எஸ்பி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கப்போ கில்லர் ஒரு புது பொருளையே கிளப்பி விட்டுறான். போதுங்க, நான் கொலை பண்ணி பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு, இனிமேல் தப்பு பண்ணா நான் கொலை பண்ணுவேன்ற பயத்திலேயே யாரும் தப்பு பண்ண மாட்டீங்க, இருந்தாலும் நான் கடைசியா ஒரு ஆளை கொலை பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் இருக்காருல்ல, அவர் தான் நான் லாஸ்டா கொலை பண்ண போற ஆள், அவருக்கு அப்புறம் நான் யாரையும் கொலை பண்ண போறது இல்லன்னு கில்லர் ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கில்லர் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுமே ஓனர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. அப்படி நீங்க ஃளைட் ஏற போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம்னு எஸ்பி போய் ஓனரை மீட் பண்ணி பேசினா, யாரு நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? சுத்தி இருக்க ஆளெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? ஒவ்வொருத்தவனும் பவாரியன்ஸ் குரூப்ல பாக்கு போட்டு சுத்திட்டு இருந்தவனுங்க, ஒன்னு ஒரு மிருகம். இவனுங்களை மீறி ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு ஆள் கில்லர், அவனால என்ன கொலை பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் போலீஸ் கடமை கிடமன்னு என்னமோ சொல்றீங்க, அதனால நீங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் நான் ஃளைட் ஏற போற வரைக்கும் என் கூடவே இருங்க அப்படின்னு ஓனர் எஸ்பி கூடவே இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் ஜெயில இருக்க ஹீரோ வந்து மீட் பண்ண லேடிக்கா அப்ப, ஏங்க நீங்க சொன்னதெல்லாம் நான் விசாரிச்சிட்டேங்க, 10 வருஷத்துக்கு முன்னால ஃப்ரெண்டு காப்ப சஸ்பெண்ட் பண்ணதும் ஃப்ரெண்டு காப் எக்ஸ் கமிஷனர் கிட்ட என்னமோ ஒன்னு கத்துனத பக்கத்திலேயே இருந்து சில போலீஸ்காரங்க கேட்டாங்கல்ல, அதுல ஒரு போலீஸ் கிட்ட போய் இவங்க 2 பேரும் என்ன பேசி திட்டிக்கிட்டாங்கன்றத நான் விசாரிச்சேன். அப்ப ஃப்ரெண்டு காப் எக்ஸ் கமிஷனர் கிட்ட உன்னால தானே என்னோட ஆள் செத்து போயிட்டா, நீ தான் அவளை கொலை பண்ண கொலைகாரன் அப்படின்னு கத்திருக்கானா. இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொன்ன மாதிரியே டிஎன்ஏ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டேன், நீங்க சொன்னது உண்மைதான்னு லேடி காப் ஏதோ ஒன்னு பேசிட்டு ஹீரோ கிட்ட ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் கொடுக்க அடுத்து ஹீரோவை விசாரிக்கிறதா சொல்லி இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. பட் இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது ஹீரோவை அரெஸ்ட் பண்ணது, இப்ப விசாரிக்கிறதுக்காக வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறது, இது எல்லாமே வெறும் கண் துடைப்புக்காக. ஏன் இந்த நாடகத்தை நடத்துனாங்கன்னு நம்ம யோசிச்சா அப்படியே இங்க சீனை கட் பண்ணி 5 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. நைட் டைம்ல எஸ்பியும் பார்ட்னரோட தம்பியும் கார்ல ஏறி கார் எடுக்க போறப்போ இவங்களோட கார்ல ஒரு ட்ரோன் கேமரா வந்து விழுந்திருக்கு. ட்ரோன் யூஸ் பண்றது கில்லர் தானே, சோ கில்லர் தான் இந்த கேமராவை அனுப்பியிருக்கான். அந்த கேமராவுல ஒரு பென் டிரைவும் இருந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச பென் டிரைவை செக் பண்ணா அந்த பென் டிரைவ்ல தான் 16 வருஷத்துக்கு முன்னால அகாடமில இருக்கிறப்போ ஹீரோ அந்த டீச்சருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து டெத் நோட்டீஸ் ஆல்டர் பண்ண வாய்ஸ்லாம் அனுப்புனார் இல்லையா, இந்த தகவல் இருந்திருக்கு. சோ இதுல இருந்தே தெளிவா தெரியுது இத போலீஸ்க்கு எடுத்து காட்டி இப்ப நடக்கிற கொலையையும் ஹீரோ தான் பண்ணாருன்னு இவங்க நம்பணும்ன்றதுக்காக கில்லர் அந்த மாதிரி பண்ணிருக்கான்னு. சோ யாரும் ஹீரோ கொலைகாரனா இருப்பான்னு நம்பல. இந்த பக்கம் ஹீரோவோ ஏன் கில்லர் அனுப்பியிருக்க இந்த துடுப்பு சீட்டை நம்ம வேஸ்ட் பண்ணணும், இந்த துடுப்பு சீட்டை வச்சே நான் கில்லரா இருப்பணும்னு சந்தேகப்பட்டு என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, கில்லர் அவன் ஃப்ரீயா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு பண்றத பண்ணட்டும், அதை வச்சே அவனை புடிச்சிடலாம்னு ஹீரோ அவரோட பிளான சொல்லியிருக்காரு. இதனாலதான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு
ஒரு நாடகத்தையே நடத்திருக்காங்க. இப்ப இந்த நாடகம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த 5 நாள் கேப்ல ஹீரோ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுமோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமேல் தாங்க படத்துல ட்விஸ்ட் மழை பொழிய போது. கண்டுபிடிச்ச தகவலோட கிளீனர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலேயே அவனோட வீட்டுல போய் பதுங்கி இருந்த ஹீரோ கிளீனர் வீட்டுக்குள்ள வந்ததும், வாங்க தம்பி, என்ன இவ்வளவு நேரம், உங்கள்ட்ட ஒரு மேட்டர் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் கடைசியா வந்து உங்களை பாக்குறப்போ இறந்து போன ஃப்ரெண்டு காப் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு அவங்க எந்த பாம் பிளாஸ்ட்னால இறந்து போனாங்களோ அது நடந்த டைமும் என் போன்ல இருந்த டைமுக்கும் 2 நிமிஷம் டிஃபரன்ஸ் இருக்கிறதா நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல. அதை நான் வேணும்னே தான் உங்கள்ட்ட சொன்னேன். வக்காலி பாருங்க, நான் அதை உங்கள்ட்ட இன்னைக்கு சொல்லிட்டு போறேன். அன்னைக்கு நைட்டு எங்க நான் வெளியே இருந்தா அந்த பாம் பிளாஸ்ட் பத்தின ரகசியம் வெளியே வந்துருமோ அப்படின்னு என்ன உள்ள புடிச்சு போடணுன்றதுக்காகவே யாரோ ஒருத்தவங்க 16 வருஷத்துக்கு முன்னால நான் பண்ண விஷயத்தை டைரக்டா எஸ்பிக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா யார் அதை அனுப்பியிருப்பாங்க? அந்த டைம்ல என்ன பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு ஆளால மட்டும்தான் இந்த தகவல் எல்லாம் எடுத்து அனுப்ப முடியும். அகாடமில என் கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது ஃப்ரெண்டு காப் மட்டும்தான். ஆனா அவன் தான் 10 வருஷத்துக்கு முன்னால பாம் பிளாஸ்ட்ல இறந்துட்டானே, அப்புறம் எப்படி அவனால அனுப்ப முடியும்னு நான் யோசிக்கிறப்பதான் எனக்கு 1 by 1 புரிய ஆரம்பிச்சுது அப்படின்னு ஹீரோ சொல்ல சொல்ல அப்படியே 10 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. கொக்கா மக்கா யாரா இந்த கதையில கோல்கோடாங்க வேலை பாக்குறான்னு பார்த்தா நல்லா வீட்டு முறையில பண்ண விளக்கமாறு மாதிரியே ஒருத்தர் இருப்பான் பாருங்க ஃப்ரெண்டு காப்புன்னு. அவன் தாங்க. இவனை பத்தின ஆர்டிகல் வெளியே வந்ததும் இவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல. அப்ப கூட நைட்டு இவன் ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஹீரோ மேல வாந்தி எல்லாம் எடுத்து சண்டை போட்டானே. இவன் எடுத்த வாந்தியை ஹீரோ கழுவ போற கேப்ல இவன் தான் ஹீரோவோட போன் எடுத்து 5 நிமிஷம் டைம் அதிகமா வச்சிருந்திருக்கான். அப்ப ஹீரோ அதை கவனிக்கல. அன்னைக்கு ஹீரோவோட போன்ல டைம் மாத்தி வச்சவன் அடுத்த நாள் ஹீரோயினோட மொபைலுக்கு உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும், 3:30 மணிக்கு இந்த வேர் ஹவுஸுக்கு வாயேன் அப்படின்னு மெசேஜ போட்டு ஹீரோயின் அங்க வர வச்சு ஹீரோயின் வேர் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்சதுமே அவ மூச்சை புடிச்சு அவளை மயக்கமாக்கி இருக்கான். அடுத்து ஹீரோயினோட மொபைல்ல சின்னதா ஒரு பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டு ஹீரோயின் கண்ணை முழிக்கிற வரைக்கும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். கரெக்டா ஹீரோயின் கண்ணை முழிக்கிறப்போ ஹீரோயினுக்கு இவன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுன்னு ஃப்ரெண்டு காப் இவனோட கையையும் ஹீரோயினோட கையையும் ஹேண்ட் கஃப போட்டு இவனே கட்டிட்டு இவன் உடம்புல இவனே பாம்பை பிக்ஸ் பண்ணிட்டு மயக்கமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டே படுத்து இருந்திருக்கான். அப்ப ஹீரோயின் ப்ளூ வயரை கட் பண்ணதும் பாம்பு வெடிச்சுதே. அது ஃப்ரெண்டு காப் மேல இருக்க பாம்பு இல்ல, ஃப்ரெண்டு காப் ஹீரோயினோட மொபைல்ல பிக்ஸ் பண்ண அந்த சின்ன பாம்பு தான் வெடிச்சிருக்கு. அந்த பக்கம் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு, அவரோட போன்ல மணி 4:15. சோ 4:15 தான் பாம்பு வெடிச்சதா அவர் நினைச்சிருந்திருப்பாரு இல்லையா? உண்மையான 4:15 மணிக்கு இங்கேயும் பாம்பு வெடிக்க வச்சுட்டா 2 இடத்துலயும் ஒரே டைம் வந்துரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஃப்ரெண்டு காப் ஒரு பிளான போட்டிருக்கான். ஹீரோயின் மயக்கமா இருக்கும் பொழுது ஃப்ரெண்டு காப் எக்ஸாக்ட்டா இவன மாதிரியே இருக்க ஒரு ஆளு, அதுவும் அந்த ஆள் ஒரு அனாதை, அவரை எங்க இருந்தோ இழுத்து கொண்டு வந்து மயக்கமா இருக்க அவரையும் ஹீரோயினையும் பக்கத்துல படுக்க போட்டு 4:15 பாம்பு வெடிக்கிற மாதிரி பாம்ல டைம் செட் பண்ணிட்டு இவன் கிளம்பலாம்னு பாத்துருக்கான். ஆனா ஃப்ரெண்டு காப் எதிர்பாராத விதமா மயக்கத்துல இருந்த ஹீரோயின் கண்ணை முழிச்சிடுறா. கண்ணை முழிச்சதுமே இவனோட பிளான் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பாம் எந்த டைம் வெடிக்கணும்னு இவன் செட் பண்ணி வச்சிருந்தானோ அதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அவ ஒயரை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. இதனால தப்பிச்சு போலாம்னு நினைச்ச ஃப்ரெண்டு காப்பும் ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்க வேண்டியதா போச்சு. அப்புறம் யார் இந்த 3வது ஆளுன்ற ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்வியை சரி கட்டுறதுக்காகத்தான் எந்த அனாதையை இவன் பிடிச்சு இழுத்துட்டு வந்தானோ அதே அனாதையோட பேர்ல ஃப்ரெண்டு காப் கதையை மாத்திட்டு இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். சோ இந்த கிளீனர் தான் ஃப்ரெண்டு காப். இதை எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாருன்னா, நடுவுல ஹீரோ கிளீனருக்கு சாப்பிட்ட சாப்பாடு ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு இல்ல, இவன் ஜூஸை குடிச்சதும் அந்த ஜூஸ்ல இருக்க இவனோட டிஎன்ஏவையும் அடுத்து ஃப்ரெண்டு காப் சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததா நம்ம சொல்லியிருந்தோமே, அந்த ஆர்ஃபனேஜுக்கு போய் கோர்ட் ஆர்டரை காட்டி ஃப்ரெண்டு காப்புக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சொந்தக்கார பொண்ணு ஹாங்காங்ல இருக்காங்கன்றதையும் கண்டுபிடிச்ச ஹீரோ கிளீனர் கிட்ட இருந்து எடுத்த டிஎன்ஏவையும் ஹாங்காங்ல இருக்க அந்த பொண்ணோட டிஎன்ஏவையும் வச்சு இந்த கிளீனர் தான் ஃப்ரெண்டு காப்புன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. சொந்தக்காரங்க எல்லாருக்கும் டிஎன்ஏ ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆக இப்ப ஹீரோவுக்கு முன்னால நின்னுட்டு இருக்க கிளீனர் தான் ஃப்ரெண்டு காப். இவன் தான் 10 வருஷத்துக்கு முன்னால எக்ஸ் கமிஷனர்ல இருந்து ஹீரோயின் வரைக்கும் எல்லாரையும் போட்டு தள்ளனவன். ஆனா அவன் ஏன் இதெல்லாம் பண்ணான்றதா ஹீரோவுக்கு புரியல. இத ஹீரோ அவங்கிட்டயே டைரக்டா கேட்டதும் 10 வருஷத்துக்கு முன்னால யாழ் செத்து போனால, சாகறதுக்கு முன்னால அவ எக்ஸ் கமிஷனரோட ஸ்டூடெண்டா இருந்தா. எக்ஸ் கமிஷனர் இந்த ரியல் எஸ்டேட் ஓனரோட சேர்ந்து சில இல்லீகல் வேலை பாக்குறதா முடிவெடுத்திருக்கான் போல. அவன் ஏதாவது பண்ணி எக்கேடாவது கேட்டுட்டு போட்டோம், இவ சும்மா இருக்கலாம்ல, வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இல்லாம எக்ஸ் கமிஷனர் கிட்டே போயிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்புங்கன்னு அறிவுரை போட்டிருக்கா. இவங்க வேலைக்கு ஒருத்தி குறுக்க வரான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு சும்மாவா இருப்பானுங்க, அவனுக்கு தான் ஆள் வச்சு ஏன் காதலி என்னமோ ஒண்ணு பண்ணிட்டானுங்க, அப்புறம் எப்படி அவனுங்களை என்னால சும்மா விட முடியும்? அந்த காரணத்துக்காகத்தான் எக்ஸ் கமிஷனரை போட்டு தள்ளன. உன் பொண்டாட்டி வெளியே விட்டு ஆர்டிகலால ஏமானமும் போச்சு, அதோட சேர்த்து என் காதலி மானமும் போச்சு இல்ல, அதனாலதான் ஹீரோயினையும் போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ண. பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்துல நானும் இருந்தேன்னு போலீஸ்காரங்க நம்பிட்டாங்கன்னா அடுத்து இவங்க என்ன தேட மாட்டாங்க. சோ என்னால மாட்டிக்காம ரியல் எஸ்டேட் ஓனரை போட்டு தள்ளிட முடியும் இல்லையா? அப்படிதான் பிளான போட்டு நீ இன்னைக்கு சாக போறேன்னு ரியல் எஸ்டேட் ஓனருக்கு டெத் நோட்டீஸ்லாம் அனுப்புன. ஆனா என் கரகம் நான் வச்ச பாம்புல நானே மாட்டிக்கிட்டதுனால ஓனரை என்னால கொலை பண்ண முடியாம போச்சு. 10 வருஷம் கழிச்சு இப்பதான் கொலை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படின்னு ஃப்ரெண்டு காப்பும் நடந்த எல்லாத்தையும் ஒத்துக்க இதோட ட்விஸ்டும் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதுதான் இல்ல, இன்னமும் சிந்துபாத் மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒருத்தவன் 10 வருஷம் கழிச்சு அப்ப வச்ச வெஞ்சன்ஸை இப்ப தீர்த்துக்கலாம்னு நினைக்கிறான். 10 வருஷம் வெயிட் பண்ணி பண்றானா கண்டிப்பா அதுக்கு பக்காவான பிளான் ஒண்ணு வச்சிருப்பான். அதுவும் தனியா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான். ஒருவேளை பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி இவன் மாட்டிக்கிட்டானா அந்த வேலையை யார்
யாருமே பண்ண முடியாம போயிடும்ல. சோ இந்த 10 வருஷத்துல யாரையோ ஒருத்தவனை ட்ரெயின் பண்ணி இவன் கூடவே வச்சுக்கிட்டு இவன் எல்லா வேலையும் பாத்துருக்கணும். அப்படி இவன் கூட இருந்தா அந்த ஒரு ஆள் யாரு அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டு காப்பு கிட்ட கேட்டு ஃப்ரெண்டு காப்பை போட்டு அடிச்சு பொலன்னு பொழக்க ஹீரோ கிட்ட அடி வாங்கி ஃப்ரெண்டு காப் மயக்கமானதுக்கு அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட். மயக்கமான ஃப்ரெண்டு காப்போட மூஞ்சில ஹீரோ கைய வச்சா தோல் கையோட வருது. அந்த தோலுக்கு பின்னால ஒரு டாட்டூ இருக்கிறதையும் ஹீரோ பார்க்க கடைசியில இது ஃப்ரெண்டு காப்பே இல்ல, அவனோட வேஷத்துல இருக்க வேற ஒருத்தவன். இது தெரிஞ்சதும் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராரு. ஏன்னா இந்த டைம்ல எல்லாம் ஓனர் படைபலங்களோட வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருப்பாரு. ஓனரை போட்டு தள்ள ஃப்ரெண்டு காப்பும் ஏர்போர்ட்டுக்கு தானே போயிருப்பான். சோ அவனை தேடி ஹீரோ ஏர்போர்ட்டுக்கு வர ஏர்போர்ட்லயே தான் எஸ்பியும் இருக்காரு. இவனுக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு ஹீரோவை பார்த்து எஸ்பி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கூட்டத்தோட கூட்டமா உட்கார்ந்திருந்த எவனோ ஒருத்தவன் ஹீரோவை பார்த்ததும் பிச்சு புடிங்கிட்டு ஓடுறான். நீ தானாடா அது தோ வந்துட்டன்னு ஓடுறவனை ஹீரோ துரத்திக்கிட்டே ஓட இந்த பக்கம் எஸ்பி மூலியமா நமக்கு கொடுத்தாங்க பாருங்க இன்னொரு ட்விஸ்ட். எஸ்பியோட மொபைலுக்கு ஒரு வீடியோ ரிசீவ் ஆகுது. இவர் அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா 3 பேருமா சேர்ந்து டனல்ல அக்யூஸ்ட காப்பாத்த போன இடத்துல இவங்க அக்யூஸ்டுக்கு மேல இருக்க லாக்கர் ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப வரப்போ அக்யூஸ்டோட கழுத்தை யாரோ கரகரன்னு அறுத்திருந்தாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல எஸ்பி தான். எஸ்பி அக்யூஸ்ட கொலை பண்ணதை எஸ்பிக்கே தெரியாம ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த கில்லர் அந்த வீடியோவை இப்ப எஸ்பிக்கு அனுப்பி எஸ்பியை அல்ல விட வைக்க இந்த பக்கம் ஹீரோ ஒருத்தனை துரத்திட்டு ஓடினாரு. தேடி துரத்தி அவனை பிடிச்சா கடைசியில அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு காப். ஆனா ஃப்ரெண்டு காப்போட ரூபத்துல ஹீரோ இதுக்கு முன்னாலே வேற ஒருத்தவனை பார்த்தாரு. அது யாரடா நம்ம யோசிச்சா அது ஃப்ரெண்டு காப்போட பாலிய சிநேகிதன். அப்படி ஒருத்தவன் இருக்கான்றது ஹீரோவுக்கு முன்னாலேயே தெரியும். அவனை நிறைய தடவை பார்த்தும் இருக்காரு. பாம் பிளாஸ்ட்ல மாட்டி ஃப்ரெண்டு காப்போட மூஞ்செல்லாம் செதஞ்சு போச்சுல்ல, அதோட இந்த கேஸ்ல அவன் ஒருத்தவன் தான் ஐ விட்னஸ்ன்றதுனால போலீஸோட கண்ணு மொத்தமும் இவன் மேலதான் இருக்கும். இவனால வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு இவனுக்கு ஒரு துணையை தேடி இருக்கான். அந்த துணை தான் பாலிய சிநேகிதன். கொஞ்ச நாள் 2 பேருமா சேர்ந்து இவனுங்க பண்ண போற வேலையை முடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்திருக்கானுங்க. ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு இவனுக்கு ரெடி ஆனதும் வேலையை முடிக்கிறதுக்கு ஒருத்தவன் கிளம்பி போயிட்டானா அவன் இல்லன்ற டவுட் சில பேருக்கு வரும்ல, அந்த டவுட் யாருக்கும் எப்பவும் வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பாலிய சிநேகிதன் பார்க்க எப்படி இருந்தானோ அதே மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட ஃப்ரெண்டு காப்பும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவனோட முக அமைப்பை மாத்திருக்கான். இன்னொரு பக்கம் பாலிய சிநேகிதன் மூஞ்சில டாட்டு குத்திட்டு இருக்கான். அடுத்து 2 பேருமா சேர்ந்து ஒரே ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. பாலிய சிநேகிதன் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திருக்கான். அவனோட அடையாளம் என்னன்னா மூஞ்சில டாட்டூ. எப்பவுமே அவனோட உடம்புல சின்ன அளவுல கரண்ட் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஒயர் கனெக்ட் ஆகியே இருக்கும். அதனால அப்பப்போ உடம்பு வைப்ரேட் ஆகும். ஹீரோ கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளீனருக்கு சாப்பாடு வாங்க போனப்போ அங்க ஒருத்தவனை பார்த்தோம் பாருங்க, அவன் தான் பாலிய சிநேகிதன். இந்த பக்கம் ஃப்ரெண்டு காப்போட அடையாளம் மூஞ்சி லைட்டா வெந்திருக்கும், காலை நொண்டி நொண்டி நடப்பான். இவ்வளவுதான். ஃப்ரெண்டு காப் எப்பலாம் பாலிய சிநேகிதனா மாறணும்னு நினைக்கிறானோ அப்ப மூஞ்சில டாட்டூ வரைஞ்சுக்கிறது. அதே மாதிரி பாலிய சிநேகிதன் எப்பலாம் ஃப்ரெண்டு காப் ஆகணும்னு நினைக்கிறானோ டாட்டூ ஒட்டி இருக்க இடத்துல தோலை வச்சு மறைச்சுக்கிறது. இத தாய்வனுங்க இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கானுங்க. இது எல்லாம் ஹீரோவுக்கு தெரிஞ்சுமே இன்னமும் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் படத்தோட அடுத்த ட்விஸ்ட். இப்போ ஃப்ரெண்டு காப்போட நோக்கம் இவன் காதலிக்காக பழி வாங்குறதா இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாலேயே எக்ஸ் கமிஷனர் ஹீரோயின் 2 பேரை போட்டு தள்ளிட்டான். இப்ப இவன் வெறும் ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனரை மட்டும் தானே போட்டு தள்ளணும். ஏன் நடுவுல மேனேஜர் ப்ரொடெஸ்ட் பண்ற லேடின்னு இவங்க 2 பேரை போட்டு தள்ளனா அப்படின்றத ஹீரோ யோசிக்க அதுக்கும் ஹீரோவுக்கு ஒரு பதில் கிடைக்குது. இந்த ப்ரொடெஸ்ட் லேடி பெரிய பெரிய ஆளுங்க அங்க லேண்ட் வாங்க விடாம தடுக்கிறதுனால பல பேரோட பண வரத்து கம்மியாயி போச்சு. இந்த பக்கம் மேனேஜர் இவர் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. சோ அந்த கம்பெனி சார்பா இவர் எப்படியாவது அந்த லேண்ட வாங்கணும்னு நினைக்கிறதுனால லேண்ட வாங்க நினைக்கிற இன்னொருத்தவங்களால அந்த லேண்ட வாங்க முடியாம போயிடுது. சோ அந்த ஒருத்தவருக்கு இவங்க 2 பேருமே எதிரிங்க தானே. இந்த 2 பேருமே இல்லனா அந்த ஒரு ஆளால அவரை நினைச்ச இடத்துல லேண்ட வாங்கிக்க முடியும். அதனால பழி வாங்க நினைக்கிற ஃப்ரெண்டு காப்பையும் இவனோட பாலிய சிநேகிதனையும் ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் அது கூட இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு இவங்களை முன்னிறுத்தி பின்னால வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படின்றத கணிச்ச ஹீரோ நல்லா பாதி வந்த பானிபுரி மாதிரியே இருக்கான் பாருங்க ஃப்ரெண்டு காப். இவங்கிட்ட ஹீரோ யாரா அந்த மாஸ்டர் மைண்ட்னு கேட்டா மாஸ்டர் மைண்ட்னு ஒரு ஆள் இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்டு காப் ஒத்துக்கிறான். ஆனா அது யாருன்றத சொல்லாம ஹீரோவுக்கு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஓனருக்கு பாடி கார்டா இருக்காரு எஸ்பி. இவருக்கு ஏற்கனவே மாஸ்டர் மைண்ட் கிட்ட இருந்து அக்யூஸ்ட போட்டு தள்ளின வீடியோ வந்து போச்சு. அதை நினைச்சு எஸ்பி பக்குன்னு இருக்கப்போ இப்ப எஸ்பிக்கு டைரக்டாகவே கால் பண்ண மாஸ்டர் மைண்ட் இங்க பாருங்க தல, உங்களோட சீக்ரெட் என்னன்றது இப்போ உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு வைங்களேன். நீங்க பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம். நான் இப்போ ஓனரை போட்டு தள்ள போறேன். நீங்க தடுக்காம இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். அவன் ஓனரை போட்டு தள்ள போறான்னு சொல்றானா கண்டிப்பா அவன் இந்த கூட்டத்துல ஒரு ஆளா தானே இருக்கணும். அதுவும் ஓனரோட செக்யூரிட்டி கார்ட்லயே ஒரு ஆளா இருந்தா மட்டும்தான் ஓனரை போட்டு தள்ளுறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். சோ இதனால மாஸ்டர் மைண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்பி என்ன பண்றாரு, இவருக்கு எந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ மறுபடியும் அதே நம்பருக்கு கால் பண்ண போன் அந்த பாடி கார்டு கூட்டத்துல இருந்த ஒருத்தவனுக்கு போகுது. பாடி கார்டு கூட்டம் மட்டும் இல்ல, அதுல இருக்க ஓனர் உட்பட எல்லாரும் மூஞ்சில மாஸ்க் போட்டிருக்காங்க. யாரு என்னன்னே தெரியல. எஸ்பி பண்ண போன் கால் வேற ஒருத்தவனுக்கு போய் அவன் அந்த காலை அட்டன் பண்ணதுமே எஸ்பி பொட்டுன்னு அவனை போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அங்கதான் வச்சிருக்காங்க எஸ்பிக்கு ஒரு ட்விஸ்ட். போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எஸ்பி செத்தாலோட மூஞ்சில இருக்க மாஸ்க் அவுத்தா கடைசியில அது ஓனரு. எவ்வளவு தெளிவா மாஸ்டர் மைண்ட் எஸ்பி கையாலேயே ஓனரை கொலை பண்ண வச்சிட்டான் பாருங்க. இப்படி எஸ்பி ஓனரை போட்டு தள்ளினதும் இதோட சீனை கட் பண்ணா எஸ்பியோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுது. பார்ட்னரை 2 அக்யூஸ்ல ஒருத்தவன் தான் துப்பாக்கியால ஷூட் பண்ணதா சம்பவ இடத்துல மீதி
மீதி உயிரோட இருந்த எஸ்பி அப்ப சொல்லிருப்பாருல்ல, அதெல்லாம் சுத்த போய். சம்பவ இடத்துல பார்ட்னரை போட்டு தள்ளினது எஸ்பி தான். ஆனா தெரிஞ்சு ஷூட் பண்ணல. அக்யூஸ்ட ஷூட் பண்ற பதட்டத்துல இவர் தெரியாம பார்ட்னரை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தும் இதை வெளியே சொல்லி இவர் மேல விசாரணை கமிஷன் வைக்கிறதுலயும் இவர் வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுலயும் எஸ்பிக்கு விருப்பம் இல்ல. அதனால தப்பிச்சு போன அந்த அக்யூஸ் தான் பார்ட்னரை கொலை பண்ணான்னு இவர் பிளேட்டை மாத்திட்டு இருக்காரு. இத நடுவுல தெரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் மைண்ட் இதை வச்சே எஸ்பியை பிளாக்மெயில் பண்ணி கடைசியா எஸ்பி கையாலே ஓனரை போட்டு தள்ளணும்ன்றதுக்காகத்தான் அவன் நடுவுல அக்யூஸ்ட தூக்கி எஸ்பி கையால அக்யூஸ்ட கொலை பண்ண வச்சிருக்கான். அந்த வீடியோவையே காட்டி பிளாக்மெயில் பண்ணி அவன் நினைச்ச மாதிரி எஸ்பியை வச்சு ஓனரை போட்டும் தள்ளிட்டான். இது தெரிஞ்சதும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எஸ்பி அரெஸ்ட் பண்ண, இன்னொரு பக்கம் 10 வருஷத்துக்கு முன்னால ஹீரோயினை கொலை பண்ண கொலைகாரன் யாரு, அது ஃப்ரெண்டு காப்பு தான்றத ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாருல்ல. அதனால இவ்ளோ நாளா ஹீரோ கூடவே ஆத்மாவா சுத்திட்டு இருந்த ஹீரோயின் இப்போ ஹீரோவுக்கு ஒரு பாய போட்டுட்டு கிளம்பிடுறா. ஆனா இன்னமும் ஹீரோ ஃப்ரெண்டு காப்பையும் அவனோட பாலிய சிநேகிதனையும் மட்டும்தான் கண்டுபிடிச்சானே தவிர்த்து இவங்க 2 பேருக்கு பின்னால இருக்க மாஸ்டர் மைண்ட் யாருன்றத கண்டுபிடிக்கல. மாஸ்டர் மைண்டுக்கு தேவை அவனோட தொழில் எதிரிங்க 2 பேரை போட்டு தள்ளுறது. அவன் அதை பண்ணிட்டான். சோ மேபி இனிமேல் அவன் யாரையும் கொலை பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணவும் செய்யலாம். யாருக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பார்ட் 2 ஒன்னு வந்தா மேபி இந்த கேள்விக்குண்டான பதில கொடுப்பாங்க. பட் இந்த படத்துல ஹீரோ அந்த மாஸ்டர் மைண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே படத்தோட கதை முடியுது. ஐயோ இவ்ளோ நேரம் பேசிட்டனா? போச்சு போச்சு, படத்தை பார்த்து முடிச்சுட்டு நீங்க என்ன என்னன்னா கழுவி ஊத்த போறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். அதையும் மீறி பண்ணீங்கன்னா நீங்க தானே பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்து ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.